முதலாளி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. எங்கள் அப்பா முதலாளி ஆண்டவன் தானே முதலாளின்னு சொல்லி தான் அந்த ஆண்டவன் உலகத்தின் முதலாளின்னு அந்த சாங் போட்டது. ஓ, தலைவர் வந்து முதலாளின்னு தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க சார் அவங்க. வந்து இங்கே வந்து சைதாப்பேட்டையில் ஒரு வீட்டில் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் இருந்தாங்க தனியாக இருக்கையில் அந்த ரூமுக்கே வருவாராம் அவர். பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு தான், அந்த ரூம்ல பேச்சுலர் 2 பேர் இருக்காங்க. குடுத்தனம் தான் இருக்காரு எங்க அப்பா. என்னம்மா ராணி பொன்னான மேனி எம்ஜிஆருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங்ஸ். அடிக்கடி அவர் வந்து கார்ல பொறச்சியே எந்த இடம் போனாலும் அந்த பாட்டு எப்போ பார்த்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனால் நல்ல ஒரு மரியாதை வச்சிருந்தாரு எங்க அப்பா அம்மால. அது ஏதாவது ஒரு சகோதரர் மாதிரி. வணக்கம், இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தங்கத் தலைவன் நம்ம புரட்சி தலைவர் அவர்களுடைய அந்த நிகழ்வில் ஆலங்குடி சோமு அவர்கள், கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்களுடைய மகள் திருமதி காவேரி அவர்கள் அருமையான தகவல்களை சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம கவிஞர்கள் அப்படின்னா கண்ணதாசன் சார் அவர்கள், வாலி சார் அவர்கள், இப்படி நிறைய பேர் நம்ம மெயினாக ஒரு 2-3 பேர் தான் இருப்போம். ஆனால் கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதுனது தான் இரவும் பகலும் அப்படிங்கிற ஜெய்சங்கர் சாரோட முதல் படத்தில் எல்லா பாடல்களும் ஆலங்குடி சோமு அவர்கள் தான். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இரவும் வரும் பகலும் வரும், உலகம் ஒன்று தான் அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை, தொழிலாளி படத்தில் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, குமரி கோட்டம் படத்தில் என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆளவட்டம் போட வந்ததோ, அதை விட சூப்பர் ஹிட் குடியிருந்த கோயில் படத்தில் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம், இந்த மாதிரி அற்புதமான பாடல்கள்லாம் எழுதியவர். அவங்களெல்லாம் நம்ம காட்டணும். எல்லாம் புரட்சி தலைவரை பற்றி சொல்லும்போது அவர் உதவினார் செஞ்சாருங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. புரட்சி தலைவருடைய வெற்றிக்கு யார் யார் பின்னாடி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்வில் காமிச்சிட்டு வரோம். இதில் அவரை பற்றி அவருடைய மகள் திருமதி காவேரி அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நானும் உரையாடியிருக்கேன். முடிஞ்ச அளவு நல்ல தகவல்களை, நிறைய தகவல்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ நிகழ்ச்சி போகலாம் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கத் தலைவன் நிகழ்ச்சி மிக சிறப்பாக அற்புதமாக போயிட்டுருக்கு. உங்களுடைய அன்புக்கு ஆதரவு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் அன்பான வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் நிறைய பேர் பேசுகிற கேட்டால் எனக்கு அப்படியே ரொம்ப எமோஷனாக இருக்குது. ஃபோனில் அவ்வளோ பேர் அப்படி பேசி வாழ்த்துறாங்க. எப்படி உங்களுக்கு நம்பர் கிடைக்குன்னு அது எனக்கு தெரியல. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புரட்சி தலைவருக்கு வந்து, புரட்சி தலைவருங்கள எல்லா நடிகர்களுக்குமே சரிங்க, ஒரு மிகப்பெரிய அற்புதமான கருத்துக்களை, அற்புதமான அதாவது சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கான கருத்துக்களாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா இதையும் கலந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் கவிஞர் திரு ஆலங்குடி சோமு அவர்களுடைய மகள். அவங்ககிட்ட நான் பேச போகிறேன். காவேரி அவர்கள் அவங்ககிட்ட நான் பேச போகிறேன். இந்த உரையாடல் வந்து நான் தலைவருடைய பாதங்களுக்கு நிறைய மலர்களை சமர்ப்பிச்சிட்ருக்கேன். அதில் இவங்களையும் நான் சமர்ப்பிக்கிறேன். குறிப்பாக இப்போ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளின்னு எழுதி இந்த 4 லைனை நீங்கள் உலகம் ஃபுல்லாக சொன்னீங்கன்னாவே எப்பேற்பட்ட எதிரியுமே சமமாயிடும். அந்த பிரிவினே வராது. 4 லைனில் அடக்கிட்டார், உலக உருண்டை அப்படியே அடக்கிட்டார். புரட்சி தலைவர் அதிகமாக முணுமுணுத்துட்ருக்கிற ஒரு பாடலாக தான் இன்றைக்கி அவங்களோட கலந்து உரையாட போகிறேன். சரிங்களா? வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அப்பாவை பற்றி தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்க புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் ஆவலாக இருக்காங்க. நீங்கள் எங்கே அப்பா பூர்வீகம் எதுங்க? ஆலங்குடி சோமுன்னா அந்த ஆலங்குடிங்கிறது? ஆமாங்க சார், அது வந்து சிவகங்கை மாவட்டம். அப்போது வந்து தேவர் திருமகனார் மாவட்டமாக இருந்தது. ஓ. காரைக்குடி அடுத்த ஊர் அது. காரைக்குடி, மானகிரி, கல்லல் போகிற ரூட் அது. அவங்க வந்து ஆலங்குடியில் பிறந்தாங்க அப்படின்றதுக்காக அந்த ஊரோட பேர் சேர்ந்து வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஆலங்குடி சோமுன்னு பேர் வச்சுட்டாங்க அவங்க. இப்போ திருவாரூர் தங்கராசு அப்படின்னு அந்த மாதிரி அவருக்கு அதுதான் சிறப்பே. ஓ, அந்த மாதிரி அது ஊருக்கும் சிறப்பு அது ஆலங்குடி. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஜோதிட ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால ஆலங்குடினா குரு பகவான். ஆமாம், அது அந்த ஆலங்குடி எல்லாம் அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஓ, இது இந்த ஆலங்குடி வேற, இந்த ஆலங்குடி வேற, அது வேற. அதான் இது சிவகங்கை போகிற, இது சிவகங்கை போகிற ரூட், அது கும்பகோணத்துக்கு இருக்கு. அப்பா வந்து எப்போ திரையுலகில் நுழைஞ்சாருங்க? அப்பா வந்து என்ன படிச்சிருக்காரு ஸ்கூலில்? முதல்ல அப்பா வந்து படிப்புலாம் கம்மி தான், ஒரு 3வது தான் 4வது தான் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அப்போ வந்து அவங்க படிக்கிற திண்ணை பள்ளிக்கூடம், அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தோட அவங்களோட இதெல்லாம் படிப்பு முடிஞ்சிடுச்சு. ஏன் அப்படின்னா எங்கள் ஐயா வந்து இறந்துட்டாங்க. இறந்துட்டதுனால 3 பிள்ளைங்களை வச்சுட்டு எங்கள் அப்பத்தாவால் கஷ்டப்பட முடியல அப்படின்றதுக்காக வயல் வேலைக்கு, அப்படி வயலெல்லாம் இருந்தது, அந்த வயல் வேலைக்கு போயிட்டு அம்மாவுக்கு துணையும், அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்குது, அதனால் அம்மா கூடவே இருந்து இது பண்ணிட்டாரு. 52 வந்து அவங்க சென்னை வர்றாங்க.
1952 அப்போ 52 சென்னை வராங்க. வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னோன்னா திரும்பி ஊருக்கே வந்துடுறாங்க. வந்து இருந்துட்டு அங்கே தான் சொல்லுவோம்ல, அந்த கம்மாக்காரை அங்கே உட்காந்து எழுதுறது, பாடுறது, பண்ணுறது. அப்புறம் வந்து நாடகங்கள் நடத்துவாங்க. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒதுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வச்சு எங்கள் பெரியப்பாவும் அப்பாவும் சேர்ந்து, எங்கள் அப்பா வந்து பெண் வேஷம் போடுவாங்க நாடகத்துல. எங்க பெரியப்பா வந்து அவர் வந்து நல்லா பாடுவார். இப்ப நம்ம டிஎம்எஸ்ன்றோம் இல்லையா, அவங்க கேட்டா இதை கேட்க வேண்டாம், இதை கேட்டா அதை கேட்க வேண்டாம், அந்த மாதிரி குரல் வளமை அண்ணன். இதை வச்சு அவங்க வந்து நிறைய, அதாவது சிலை பிறந்த கதை, இந்த மாதிரி நிறைய நாடகங்கள்லாம் நடத்தி அதில் வர்ற காசை வந்து அந்த உள்ள தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு வந்து உதவி பண்றது, அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து 3 பேர் சேர்ந்து வந்து ஆலங்குடியார் தேநீர் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க ஊர்ல. ரொம்ப வருஷமா இருந்தது. சரிங்க. அங்கே வந்து அட்ரஸே லேண்ட்மார்க்னா ஆலங்குடியார் கடை. பஸ் ஸ்டாண்டே அதுதான். அங்கே இப்போ இல்லை, எடுத்துட்டாங்க அதை. அந்த மாதிரி அந்த ஊருக்கு பெருமை என்னன்னா, எங்கள் அப்பாவோட பெருமை அந்த ஊருக்கு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்க. அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு எப்படி? அப்புறம் சினிமா வாய்ப்பு திருப்பி இங்கே வர்றாங்க. பாட்டிக்கிட்ட சொல்கிறார், நான் திரும்ப போகிறேன் அப்படின்ட்டு. சொல்லையில் சொல்கிறாங்க, நீ போகிற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுனே, போக வேணாம். ஏன்னா சென்னைங்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு, அனுப்பக்கூடாது. என் அப்பா வேறு ரொம்ப அழகாக இருப்பாரா, நல்லா அழகாக இருப்பாங்க எங்கள் அப்பா. அதனால் கல்யாணம் பண்ணிவிட்டு நீ போப்பா, ஒன்று தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி ஊர்லேயே விட்டுட்டு இங்கே சென்னை வந்துடுறாரு. இங்கே வந்து எழுந்தது 60, அது வரைக்கும் போராட்டம் தான் அவருக்கு. நிறைய போராட்டங்கள், படிக்கிறதுக்கு, ஆமாம், சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் புரட்சிதாசன் சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு, புரட்சிதாசன் கவிஞர், அவர் தான் ஆதரவு கொடுக்குறாரு. அவங்க வீட்டில் தான் அவர் தங்கி இருக்காரு. திருப்பி வந்து இப்படி சுற்றுறாங்க எல்லாரும். அவரும் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர் தான். எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக பீச்சுக்கு போகிறது, ஸ்டுடியோ போகிறது, சான்ஸ் கேட்கறது, ஒன்றும் கிடைக்காது. திருப்பி வந்து பீச்சில் உட்காருறது, திரும்ப வந்து சுண்டல் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து டீ நகர் வரைக்கும் நடந்தே வருவாங்களாம். வந்து இது பண்ணிட்டு இப்படியே இருக்கையில் 63 தான் அவங்களுக்கு எழுதுறாங்க கொடுத்து வைத்தவள். அந்த படம் நடிச்ச படம், அந்த ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு தான். அதுல இருந்து தான் என்னங்க, அப்புறம் அசோகன் சார் வந்து 2 பேரும் டீப்பா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நடிகர் அசோகன் சாரும் அப்பா. ஆமா ஆமா. அப்புறம் போய் தேவர் பிலிம்ஸ்ல பார்த்து தேவர் பிலிம்ஸ்ல எழுதிட்டு இருக்காங்க. 63 இருந்து 71 வரைக்கும் நம்ம ஐயாவுக்கு பாட்டு எழுதியிருக்காங்க. குமரி கோட்டம் தான். என்னம்மா ராணி பொன்னான மேனி, அந்த பாட்டு அந்த மாதிரி சாங்ஸ், நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காங்க. அதாவது 30 பாடல்கள் நினைக்கிறேன். 30 பாடல் கம்மி தான். அதுக்கப்புறம் வந்து அது என்ன காரணம்னு தெரியல, அவர் கூப்பிட்டு இவர் போகலையா, இல்லை இவரா போய் அவரை போய் பார்க்கலையா, அதில் நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் இருந்தது அப்போ. அதனால அப்படியே அப்போ ஓரம் கட்டிட்டாங்க. ஓரம் கட்டிட்டதுனால அவரால் வந்து மேலே எழுத முடியல அவரால். அந்த மாதிரி தொழிலாளி படத்துல ஒரு ஆண்டவன் உலகத்தின் முதலாளி. ஆமா, ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு ஐயா வந்து ஹார்மோனி பிட்டி, அது விரும்பாத பாட்டு, அந்த சீனை விரும்பாத ரசிகர்களே கிடைக்க மாட்டாங்க. ஆஃப் லைட்ல நல்லா இருக்கும், அந்த டார்ச் லைட் அடிச்சு நம்ம பார்க்கிறது. அந்த மாதிரி அந்த சாங் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங்ஸ். அடிக்கடி அவர் வந்து காரில் போகிறச்சே எந்த இடம் போனாலும் அந்த பாட்டு எப்போ பார்த்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாராம். ஆனால் நல்ல ஒரு மரியாதை வச்சுருந்தார் எங்கள் அப்பா மேலே. அது ஏதாவது ஒரு சகோதரர் மாதிரி. எந்த உதவி வேணாலும் நீங்கள் கேளுங்க, சோமு உங்களுக்கு என்ன முதலாளி அப்படின்னு தான் கூப்பிடுவார் எங்கள் அப்பா. முதலாளி அப்புறம் அப்பதான் சொல்றது, அதனாலதான் இந்த ஆண்டவன் உலகத்தின் முதலாளி. நான் எங்க முதலாளி, ஆண்டவன் தானே முதலாளின்னு சொல்லிதான் அந்த ஆண்டவன் உலகத்தின் முதலாளின்னு அந்த சாங் போட்டது. தலைவர் வந்து கூப்பிடுவாரு. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க சார் அவங்க. ரொம்ப நேரமா புரட்சி தலைவர் அந்த மாதிரி கலைஞர் எல்லாம் ரொம்ப மதிச்சவர். கண்டிப்பா தெரியும், அந்த வார்த்தையோட இது நல்லா தெரியும். கண்டிப்பா. அதே மாதிரி வந்து இங்க வந்து சைதாப்பேட்டையில ஒரு வீட்டுல எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் இருந்தாங்க தனியா. இருக்கையில அந்த ரூமுக்கே வருவாராம் அவரு. பாத்தீங்கன்னா ஒரு ரூமு தான், அந்த ரூம்ல பேச்சுலர் 2 பேர் இருக்காங்க. குடுத்தனம் தான் இருக்காரு எங்க அப்பா. அந்த வீட்டுக்கு வந்து எங்க பாட்டி வந்து இருக்காங்க, ஊர்ல இருந்து வந்து மகனை பாக்குறதுக்காக வந்து. அவங்க அதாவது அவரோட அம்மாவும் எங்க பாட்டியும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அந்த ஒயிட் சாரி. புரட்சி தலைவரோட அம்மா சத்யபாமாவும் அதே மாதிரி. அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். வந்து பேசிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு அப்பா சொல்லிக்காப்புல வந்து. அப்போ நான் அந்த காந்தி தலைவன் வந்தது பார்த்தீங்களா, காந்தி தலைவனில் வந்து 6 பாட்டு அப்பா எழுதியிருப்பாங்க. கலைஞர் அவர்கள் கதை 6 பாட்டு எழுதியிருப்பாங்க.
அது வந்து எப்படின்னா அவரோட பேசிட்டே காரில் வந்து கூட்டிகிட்டு போவார். எங்கள் அப்பாட்ட கார் வசதி கிடையாது, டாக்ஸிக்கு கொடுக்குறதுக்கும் ரொம்ப வசதி கிடையாது. அப்போல்லாம் என்ன சார், ஒரு 200 300 100 ஒரு பாட்டுக்கு வந்தாலும் அது பெரிய விஷயம். அதுவும் சில கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க, எழுதி கொடுத்துட்டு வந்துடுவார். கேட்க மாட்டார் எங்கள் அப்பா, சான்ஸும் கேட்க மாட்டார், எழுதி கொடுத்தா காசும் கேட்க மாட்டார். சரி போயிட்டு போகுது போ, வீட்டில் இதனாலே பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் போகிறீங்க, இங்கேருந்து டாக்ஸிக்கு காசு கொடுத்து தானே போகிறீங்க, நீங்கள் அது கூடவா நீங்கள் போக மாட்டீங்கன்னு திட்டுவாங்க. ஒன்றும் இப்போ எங்கள் அப்பா பேச மாட்டார், ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப அமைதினா பயங்கர அமைதியா இருப்பாரு. ஆனா கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவள்தான் நிக்கவே முடியாது அந்த இடத்துல. அந்த மாதிரி அதுதான் எழுதியிருப்பாரு. ஆண்டவன் அந்த இதுல ஒரு பாட்டு எழுதுவாங்க பாருங்க, கோவத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு, அடக்கு. அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் எல்லாம், நிறைய சாங்ஸ் தான் அவர் சொல்லணும்னா. அதாவது அந்த என்னம்மா ராணி பொண்ணா நம்மன்னு சொல்லி ஜெயலலிதா இது பண்ணி அட்வைஸ், அதில் வந்து அந்த சேரி பசங்க இது மாதிரி இது பண்ண இல்லை, அந்த பாட்டிலேயே நீங்கள் நிலையாமல் எப்படின்னா ரொம்ப விரக்தியாக இருக்கும். இப்போ மற்ற கவிஞர் இந்த பாடினதை இப்போ டிஎம்எஸ் எங்க ஏதோ பாடியிருக்காரு, ரொம்ப விரக்தியாக இருக்கும், அப்படியே போயிட்டு. ஆனால் அந்த நிலையாமையை பார்த்தீங்கன்னா, என்னதான் சம்பாதிச்சாலும் ஒன்றும் இல்லைடா, நீ எவ்வளோ பெரிய ஆளானாங்கிறது, அத்தரையில் நித்தம் குளித்தாலும் பட்டு பூ விரித்து மெத்தையில படுத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்துவிடும், ஏழை அவசியம் அப்போது புரியும் அப்படின்னு. அது அவ்வளோ பாட்டை அம்மா ஆட்சியில் இருக்கல அந்த பாட்டெல்லாம் ஒளிபரப்பாமே வச்சிருந்தாங்க. ஆமா, பயந்துட்டு வரும். அது நம்ம ஆளுங்க அதெல்லாம் அது வந்து படத்துக்காக கேரக்டருக்காக பண்ணு பார்க்க மாட்டாங்க. புரட்சி தலைவர் திட்டீங்களா, எங்க தலைவர் திட்டீங்களா, ஒரு வார்த்தை வரும், பட்டோடு பருத்தி பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு குத்தாடை யார் கொடுத்தா, கட்டாந்தரையில கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகை யார் படைத்தா. அப்ப அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, நம்ம நல்லா இருக்கோம்ல, ஏன் அவங்கள நீங்க ஒதுக்குறீங்க? அப்போ அங்க அதை தான் வைக்கிறாரு, அந்த சோசியலிஸ்ட் கருத்து இருக்காங்க, கொண்டு வர்றாரு. அவருக்கு அது ரொம்ப யாரையும் ஒதுக்க கூடாது. எங்க வீட்டுக்கு எல்லாருமே வருவாங்க. நேரம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஊர்ல வந்து அப்படிதான், கடையில் இருக்கையில் ஒரு பக்கம் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இந்த நானே பார்த்துருக்கேன் சின்ன வயசுல, தனியா ஒரு அந்த பக்கம் வச்சிருப்பாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் இந்த பக்கம் தான் போய் குடிக்கணும். இந்த பக்கம் இவர் பார்த்தாரு, என்னடா பண்றீங்க நீங்க கடையில, என்ன இது அப்படின்னு. அவனுங்க வரமாட்டாங்க, அண்ணே வர வேண்டாம், அவனுங்க தேவை கிடையாது. அவனுக்கு என்ன பச்சை ரத்தம் ஓடுது, இவனுக்கு என்ன சிகப்பு ரத்தம் ஓடுதா, எல்லாரையும் ஒரே ரத்தம் தான், தூக்கி அதெல்லாம் ஓரங்கட்டு அப்படின்ட்டாரு. அப்போ கூப்பிட்டாரு, தாழ்த்தப்பட்ட ஜாதியில் ஒரு அம்மா வீடோ வேலை இல்லாமல் இருக்கான், நீ தான் தண்ணி கொண்டாந்து ஊத்துற, நீ தான் மாவாட்டுற பாருங்க, உனக்கு என்ன உதவி வேணுமோ என் தம்பிக்கு செய்வாங்க, எங்கள் அம்மா செய்வாங்க. என்ன இப்படிதான் சொல்லுவாங்க, என்ன ஆளங்குடியாரே இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் நாங்கள்லாம் வந்து இங்கே எப்படி நாங்கள் சாப்பிட்றது, தாழ்த்தப்பட்ட பொம்பளை கொண்டாந்து வேலைக்கு வச்சிருக்கிறீங்க, அப்படி உங்களுக்கு இஷ்டமா இருந்தா வாங்கய்யா, பசிச்சா வர போறீங்க, பசி எல்லாருக்கும் ஒன்று தானே, பணக்காரனுக்கு வேலை கிடையாது இல்லையா. அப்புறம் அதெல்லாம் ரொம்ப போராடினது, அதுக்கெல்லாம் ரொம்ப போராடினாரு. இங்கே மெட்ராஸ்லேயும் வந்துட்டு அப்படிதான். பின்னாடி நாங்கள் இருந்த வீடு பக்கம் இதில் தேனாம்பேட்டையில் இருந்தோம், 5/9 அந்த வீடோட நம்பர். அதில் நிறைய விஐபிஸ் வந்து போயிடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு 11 வருஷம் அதில் இருந்தோம். அதான் குமுதத்தில் கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, அதில் இருந்த விஐபிஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சைடு வந்து ஒரு குடிசை தான், குடிசை திடீர்னு எரியும், எங்கள் அப்பா தான் ஓடுவார். பாவம் அப்பா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நம்ம இருமா பாவம், நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே அந்த பிள்ளைங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே படுக்க வைக்கிறது, சாப்பாடு சமைச்சு போடுறது, நல்லா தான் சார். அதெல்லாம் யாருக்குமே வரவே வராது. ஒருவேளை அவரும் ஒரு வள்ளல் எம்ஜிஆர் மாதிரி, அவரு இதுக்கு வர முடியாது, இருந்தாலும் மனிதநேய மிக்க மனிதர் ஒரு மாதிரி. நல்ல மனிதர்கள் எப்படி பூவை செங்குட்டுவன் சார் பற்றி நான் எடுத்துருந்தோம் ஏற்கனவே. அந்த மாதிரி இவர் ஐயா வந்து இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியறதில்ல. கவிஞர் கண்ணதாசன் சார், வாலி சாருங்கிறது உலகத்துக்கு எல்லாரும் தெரியும். இது ரெண்டே ரிப்பீட் மாதிரி ஆயிருந்தது. என்ன ஒன்று அப்படின்னா, இதே வாலி சார் சொன்னார், ஒரு இறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, நான் ஐயா நான் வரேன், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. வாமா உனக்கு என்னம்மா வர்றது, வந்த வாசல் திறந்து தான் இருக்கும், நீ வா, என் நண்பரோட பொண்ணு இல்லையா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. நான் போனால் அவருக்கு உடம்பு சரியில்லை. சரி என்ன பண்ணேன், இந்த மாதிரி தான் இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உடனே நான் ஐயா நான் வந்துட்டேன், அம்மா மன்னிச்சுக்கோ, நீ வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணு, நான் வந்து 4 o'clock ஆகும் வர்றதுக்கு, அப்படி இல்லைன்னா கிளம்பும், நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 10 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். என்னம்மா அப்படின்னாரு. கார்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி ஐயா வந்து இந்த மாதிரி அப்பாவோட புக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் அவரை பற்றி ஒரு
எழுதி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அணிந்துரை அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லல, ஐயோ நான் என் நண்பருக்கு செய்யாம இருப்பேனா, நீ அப்பா அவனுக்கு செய்யணும்ப்பா, பிள்ளைங்க தப்பா செய்யணும், அப்பதான் வெளியில தெரியும் எல்லாமே, நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னாரு. அதுக்குள்ள அவர் இதை போய் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு, என்ன பண்றது. ஆனா ஒரு டைம் பேசினார் சார், குறைஞ்ச ஒரு 1/2 மணி நேரம் பேசினார் பாருங்க. நான் போயிட்டு இருக்கேன் நடந்து, எங்கம்மா இருக்கே அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி வெளில போயிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு. சரி ஓரமணியில் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு அவ்வளோ நேரம் பேசினார் பாருங்க. நல்ல மனிதருங்க வாலி சார். வந்து எனக்கெல்லாம் நிறைய கூப்பிட்டு திட்டுவார், அட்வைஸ்லாம் பண்ணுவார் நிறைய. என்ன பண்ணுறீங்க, நீ என்ன பண்ணுற, வருமானத்துக்கு என்ன பண்ணுற, அப்பா என்ன சேர்த்து வச்சுருக்காரு, என்ன செய்கிறீங்க, நீங்களாம் இப்படி இருக்கக்கூடாது, அப்பா ஒரு வெளியில் வரணும், நீங்களாம் வெளியில் வாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, செய்யுங்க நல்லா, அப்போ தானே தெரியும். மனம் திறந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார் என்கிட்ட. ஆனால் கடைசியில் அவர் இல்லாது தான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக. என்ன பண்ணுறது. நான் வந்து இப்போ டிஎம்எஸ்ஏ பற்றி பேசினா கூட பேசுகிறேங்க. வாலி சார்னா நான் எங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உரிமையாக கூப்பிட்டு திட்டுவார். எப்படி இருக்கணும், என்ன ட்ரெண்டிங்கில் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. நீ இவ்வளோ அர்ப்பணிப்போட ஒரு வேலை செய்கிறதுனால தான் எல்லாத்தோட நீ பெரிய ஆள் தான் ஒன்று நான் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக 1 மணி நேரம் பேசுவார், பேசுகிறேன்னு கூப்பிடுவார். 6 to 7 லேட்டாக வந்தேன்னா அப்படியே வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படிம்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி நேரம் பேசுவார். உட்காந்து நமக்கு அட்வைஸ் பண்ணி நான் கேட்டு வரும். சரிங்க, இப்போ அப்பா அது வந்து இந்த பொன்மகள் வந்தால் பாட்டு சிவாஜி சாருக்கு அது ஒரு சாங் தான் சிவாஜிக்கு எழுதுனது. அந்த ஒரே பாட்டு தான் இல்ல 2 பாட்டு எழுதியிருக்காங்க. இன்னொரு செல்வம் டு ஒரு படத்துல அந்த கேஆர் விஜயம்மா நடிச்சிருப்பாங்க. என்னடி இத்தனை வேகம் அந்த பாட்டு. அந்த சிவாஜி சார் ஊர்ல இருந்து வருவாரு, முறை பொண்ணு, இவங்க அப்படி பாடிட்டு ஓடுவாங்க அவரை தேடிட்டு. அந்த பாட்டு ஒரு பாட்டு எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவர் சான்ஸே கொடுக்கல, அது ஏன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா இந்த பாட்டு எழுதினோடனே அது பாட்டு ரெக்கார்டிங்கில் வந்து கேட்டிருக்காங்க, பாட்டு தூள் கலப்புது, என்ன யார் எழுதின பாட்டு அப்படின்னு கேட்கல. அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஆலங்குடி சோமன் அவரை நான் பார்க்கணுமே அப்படி சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. அப்புறம் போனவுடனே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. கேட்ட உடனே நீங்கள் மலையாளியா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டு பார்ப்பல, நீங்க மலையாளியா நீங்க அப்படின்னு. இல்ல நான் அந்த மாதிரி. அப்ப ரொம்ப ரொம்ப டீப் ஆயிட்டாங்க. அவர் வந்து என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தாங்க அந்த மாதிரி. அவங்க அப்புறம் நாங்க இங்க காலி பண்ணிட்டு அவர் சிவாஜி சார் வீடு பக்கத்துல தான் இருந்தோம். சரி இங்கிருந்து இப்போ அந்த பொன்மகள் வந்தால் பாட்டு ஐயா பாடினது, டிஎம்எஸ்ஏ பாடினது, ஐ ஹிட்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டு. எம்எஸ்வி சார் மியூசிக் அப்படி இருக்கும் அது. அந்த பொன்மகள் வந்தால் பாட்டு டைரக்டர் விக்ரமன் சார் வந்து பெரும்புள்ளிங்கிற படத்தில் மறுபடியும் யூஸ் பண்ணார். அது எஸ் ஏ ராஜ்குமார் வச்சு பண்ணாங்க. அப்போதாச்சு. இப்போ கடைசியாக இப்போ நம்ம தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு அதில் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் கூட அந்த பாட்டு தான் வந்துடுச்சு. 3 அந்த ஒரு பாட்டுனால எவ்வளோ தூரம் அது வந்து. ஆமாம் சார், அது ஒரு பெருமை தானே சார். இப்போ இது எடுத்தோன்னே என்ன நினைப்பாங்க, இது கண்ணதாசன் சார் தான் எழுதுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக சார் தெரியணும், நிறைய விஷயங்கள் தெரியணும் பதிவு. நானே வந்து என்னையே வந்து கண்ணதாசன் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அங்கே வெளியில் கட் அவுட் வச்சுருப்பாங்கல்ல, ஏன்னா பார்த்தா எல்லாமே எங்கள் அப்பா பாட்டா இருக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சொல்ல முடியாது, வெளியில வந்து சொல்லுவேன். சரி நீங்க கூப்பிடுறீங்க சந்தோஷம், எங்க அப்பா பெருமைப்படுத்துறீங்க, அவரால் தான் நான் வந்து இந்த மேடையில நிக்கிறேன். ஆனா இதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல. அடுத்த தடவை வரையில கட்டக்குள்ள மாத்திருங்க. நல்லா டீப்பா ஆராய்ஞ்சிட்டு நீங்க வைங்க, சந்தோஷம் தான் நீங்க பண்றது. அதாவது யாரை நம்ம கூப்பிடுறோம் அதை மட்டும் சொல்லணுங்கிற அந்த சில விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. வந்திருக்கிறவங்க யாரு, அவங்கள பத்தி நம்ம பேசணும், இன்னொரு டாபிக் அதை விட்டுட்டு மாத்தி சில பேர் பேசுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு விஐபிஸ்லாம் நிறைய பேர் உள்ள கிட்ட சேர்க்காத காரணம் என்னன்னா அது ஆணவம் கிடையாது. ஏதாவது ஒன்று பேசி கன்ஃபியூஸ் பண்ணி பேசி. நான் வாலி சார்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்தார், உள்ள கூப்பிட்டு பேச தமிழ் ஆசிரியர் வந்தார். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். பேசினா அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்னதான் எழுதுனாலும் கண்ணதாசன் மாதிரி எழுத முடியலையே, அவர் தானே எல்லாம் பேசுறாங்கன்ட்டு. ஒரு வாலி சார் கட்டுப்பு ஆயிட்டு அந்த கோத்தை அப்படியே ஆகிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. சரிங்க ரொம்ப நன்றி, கவிஞர் பெரிய ஆள் தான், எனக்கு தெரியும், கண்ணதாசன் பற்றி தெரியாது, ரைட் அப்படின்னா இருங்க நீங்க ஏங்க பயப்படுறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்புறம் அப்படியே என்னை பார்த்தாரு வாலி சார், பார்த்து சொன்னார், அந்த ஆள்கிட்ட சொல்கிறார் வாலி சார், தமிழ் தாய் வாழ்த்து ஆளுன்னு தெரியுமா கண்ணதாசன், சிலப்பதிகாரம் யார் எழுதுன்னு தெரியுமா கண்ணதாசன், திருக்குறள் யார் எழுதுன்னு தெரியுமா அதுவும் கண்ணதாசன், டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக எழுதுன்னு கண்ணதாசன். சரியா, நன்றி வணக்கம், கிளம்புங்க.
கோவம் வந்துருச்சு. ஆமா ஆமா. அப்போ அவர் கியூக்குள்ள கவிஞரை நம்ம இதை பண்ணி அல்ல சொல்லல, அவரை சொல்லக்கூடாது சார். அவர்கிட்ட அவர்கிட்ட பேசும்போது நீங்க இது இருக்கு, அவர் கண்ணதாசன் சார் பத்தி வாலி சாருக்கு தெரியாது, அங்க வந்து உட்காந்துட்டு உங்களோட அவர் தான் எழுதுன்னு அவர்கிட்ட சொன்னா அவங்களுக்கு எப்படி ஆமா இருக்கு? ஆமா, நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா நான் அவரை அடிச்சுக்க எந்த கவிஞராலே முடியாதுங்க அப்படின்ட்டு என்கிட்டயே சொன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா. நானும் சொல்லிடுவேன், சார் நான் கண்ணதாசன் சாருக்கு நான் ரொம்ப வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அவரோட சாங்ஸ் எல்லாம் நான் பாடுவேன். எங்க அப்பாவே பாடுவார் கண்ணதாசன் சாங்ஸ், இல்லைன்னு சொல்லலை. அவரால் எழுத முடியாதுன்றது ஒத்துக்க, அவரால் தான் முடியும். அதை மாதிரி யாராலுமே முடியாதுன்னு மட்டும் பேசாதீங்க, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி பேசாதீங்க. அதுவும் என்கிட்டே வந்து பேசுறீங்க பாருங்க. நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன், ஆதம்பாக்கத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தர் பக்கத்தில் வந்து நின்றுந்தார், ரொம்ப நேரமாக நின்றுந்தார், மழை நிற்கிற மாதிரி இல்லை. சகோதரி நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, அம்பத்தூர் போகணும் ஐயா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார். முணுமுணுத்துக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் பாட்டெல்லாம் கேட்பீங்களா அப்படின்னு. பாட்டு நான் கேட்பேன் சார் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா எழுதியிருக்கான் பாருங்க கண்ணதாசன் அப்படின்னாரு. சரி சரி, சரிங்க சார். நான் தமிழ் சங்கத்தில் வந்து ஸ்ரீலங்காவில் தமிழ் சங்கம் வருஷத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. சொல்லி முடிச்சுட்டு பாடி முடிச்சுட்டு, சரிங்க சார் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சார், ஆனால் நீங்கள் கவிஞரை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னேன். ஐயோ நான் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன் இது கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது ஆலங்குடி சோமுன்னு ஒரு கவிஞர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு. தெரியும் சகோதரி அப்படின்னாரு ஸ்ரீலங்கன் பாஷையில். அவரோட பாட்டு தான் சார் இது அப்படின்னு. தப்பாக சொல்லாதீங்க, இந்த கண்ணதாசன் பாட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பாருங்க, நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார் அவரோட பொண்ணே நான் தான் சார் அப்படின்னு.